வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டே 12 ஆஃப் ப்ரூடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வழக்கத்தை விட ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதனால் தண்ணி எல்லா ட்ரிங்கர்லேயும் காலி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ட்ரிங்கரில் கொஞ்சமாக இருந்தது. தீனி சுத்தமாக இல்லை. கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க தீனி போடுவோன்னு சொல்லிட்டு. ட்ரிங்கரு ஃபீட்ரு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம இடம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 12 நாள் ஆச்சு. கொஞ்சம் இடத்தையும் பெருசாக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த தகரத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு பார்த்தேன். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம வார்ம்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 2 பக்கெட்டில் அந்த வார்ம்ஸ் பக்கெட்டை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டாச்சு. அதே போல் நேற்று ஃபீடு ஃபுல்லாக காலியானதுனால இன்றைக்கி ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா வச்சு, அது இல்லாமல் ஃபீடும் எல்லா டப்பாலையும் முன்னாடி 1/4 டப்பா தான் கொட்டுவேன். இன்றைக்கி 1/4 டப்பாவுக்கு மேலே ஒரு 30-35% வரைக்கும் கொட்டியிருக்கேன். நாளைக்கு இதையுமே காலி பண்ணிடுச்சுன்னா நம்ம இன்னொரு டப்பா வைக்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா இந்த ஃபீட்டர்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கோழி குஞ்சுகளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரணுங்கிறதுக்காக கருவாட்டு தூள், கோழி கருவாடுன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சி அதை தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்படி வச்சா கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதே போல் கோழிகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி 4வது நாளாக நம்ம மெரிக்யூன் டானிக்கும் நியோடஃபெக்ஸ் பவுடரும் கொடுக்கலாம். இன்னையோட இந்த மிக்சர் போதும், இந்த ஆன்டிபயோட்டிக் போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் பச்சை தண்ணியே கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 2 மூடி மெரிக்யூன் டானிக்கும் ஒரு 5 கிராம் நியோடஃபெக்ஸ் பவுடரும் கொட்டியிருக்கோம். தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சோடனே எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் குடிக்குதான்னு சொல்லிட்டு ஒரு டைம் நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இனிமேல் நாளைக்கு சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரூடிங் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.